எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் மார்னிங்கில் ஒரு ஷார்ட் ஃபாலில் தான் ஓப்பன் ஆனாங்க. மார்னிங் வந்து நியூட்ரலாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் ஃபால் கொடுத்தது. ஷார்ப்பாக ஃபால் ஆன மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை ஈஸியாக வந்து டச் ஆயிருச்சு. தென் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து செகண்ட் சப்போர்ட் வந்து இமீடியட்டாகவே கிராஸ் ஆயிருச்சு. செகண்ட் சப்போர்ட்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் சப்போர்ட்ல வந்து நல்லாவே சப்போர்ட் எடுத்தாங்க, சப்போர்ட் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த சப்போர்ட் ஒர்க் ஆகி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரையும் மார்க்கெட் போச்சு. தென் வந்து அங்கேயே ஒரு சின்ன கன்சல்டேட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து க்ளோஸ் ஆகலை எங்கேயுமே. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பட்டோனே இமீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ கொஞ்ச நேரம் மார்க்கெட் இருந்து ரிவர்சல் உடனே இமீடியட்டாக ட்ரை பண்ணாங்க. அந்த ரிவர்சல் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் ஈஸியாக கிராஸ் ஆயிருச்சு. இது ட்ராப் ஜோனோட பாட்டம் சைடை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி அகைன் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. ரிவர்சல் ட்ரை பண்ண மார்க்கெட் அகைன் வந்து மேலே போயிருச்சு. ஸோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் ஓவர் ஆகி ட்ராப் ஜோனை ஃபுல்லாக கிராஸ் ஓவர் ஆகும்போது மார்க்கெட் வந்து நல்லாவே அப் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராப் ஜோனோட அப் சைடு வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ட்ராப் ஜோனை கிராஸ் ஆகிற வரையுமே கொஞ்சம் கன்சல்டேட் ஆனாங்க. ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு. ட்ராப் ஜோனை வந்து கிராஸ் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டாங்க. தென் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப் சைடு அகைன் ட்ரை பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகல. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போகல. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கான லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க.